பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஐசியா சாப்டர் 49 verse 15. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக 7 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சம்பவம். ஒரு குழந்தை இருக்கிறது, வேண்டுமானேன்னு கேட்டாங்க. பையன் குழந்தை. நான் வரேன் அப்படின்னு சொன்னோம். நாங்கள் ஃபேமிலியாக போய் பார்த்தோம், பேசணும். அந்த குழந்தையை கொடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து 2-3 தினங்களாக என்னுடைய வீட்டில் வச்சுருந்தோம். அந்த குழந்தையை நான் வாங்கும்போது அந்த டாக்டர்ஸ் என்கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்க. அந்த குழந்தைய பெற்றெடுத்த தாய் தகப்பனார் அந்த இடத்துல அவங்கள்ட்டையும் பேசணும். அந்த குழந்தைய பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய, அதாவது பேரண்ட்ஸ், அந்த பொண்ணு மாப்பிளுடைய பேரண்ட்ஸை பேசணும். என்ன ரீசன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டோம். அந்த டாக்டர்கிட்ட கேட்கும்போது எந்த வியாதியும் கிடையாது அப்படின்னாங்க. நீங்கள் ஊழியம் சேர்த்துனா உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நீங்கள் யாருக்கு வேணால் ஒரு நல்ல ஆட்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. குழந்தைய பெற்றெடுத்தவங்கள்ட்ட, நல்ல நேரத்தில் பிறக்கலை, இந்த குழந்தை நல்ல நேரத்தில் பிறக்கலை, அது எங்கள் 2 பேருக்குமே அது சரியில்லாத நேரமாக அமைஞ்சு போயிடுச்சு. குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, அதனால் இந்த குழந்தைய நாங்கள் கொடுக்கணும். 2 பேரண்ட்ஸுமே மனம் முன் வந்து கொடுக்குறாங்க. நார்மல் டெலிவரிங்க. ரொம்ப கஷ்டமான சூழலாக இருந்தது. மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. அப்போ தான் இந்த வசனம் ஞாபகம் வந்தது. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்களை மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. பாட்டு அழகாக சொல்லுது பாருங்க. மறப்பேனோ உன்னை மறப்பேனோ, உன்னை மறந்தும் துறந்தும் இருப்பேனோ, இருப்பேனோ நான் இருப்பேனோ, நீரில்லாமல் வாழ்ந்திருப்பேனோ. ரொம்ப கஷ்டங்க. அந்த குழந்தைய நாங்கள் வச்சுருந்தோம். ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு பேசணும். அவர் வந்தார். அவர் வந்து முதலாவது பார்த்தாரு. 2-3 தினங்கள் நம்ம வீட்டில் இருந்தது. அவர் பார்த்து சந்தோஷப்பட்டார். அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசினார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அவங்க சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த குழந்தைக்கு 8 லட்ச ரூபா செலவு செய்து நேம் செரிமனி பண்ணாங்க. அந்த குழந்தைக்கு 3 கோடி ரூபா சொத்து எழுதி வச்சாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 2nd ஸ்டாண்டர்ட் படிப்பாப்புன்னு நினைக்கிறேன் அந்த பையன். கிட்டத்தட்ட அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஒரு பெரிய பில்டிங் கட்டி வச்சுட்டாங்க. கர்த்தர் மறக்கலைங்க. இன்றைக்கி உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், என்னை அவங்க மறந்துட்டாங்க இவங்க மறந்துட்டாங்க நினைக்கிறீங்கள? மறக்காதவர் கூடவே இருக்கிறாருங்க. நீங்கள் ஏன் அதை மறந்துட்டீங்க? உங்களை மறக்காத ஆண்டவர் தாயின் கருவில் உருவாக்கணும் உங்களை அறிஞ்சு வச்சுருக்கிறாருங்க. இவங்க போனால் என்ன, நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவங்க போனால் என்ன, நான் அவன் கூட இருக்கிறேன். பாருங்கள், ஆண்டு உங்கள் கூட இருக்கும்போது ஒரு அற்புதம் நடக்கும். இந்த மரத்தில் இந்த சீசன்லாம், இந்த சீசன் சம்மர் சீசன் இருக்கும்போது நிறைய மரங்களில் இலைகளெல்லாம் கொட்டி போகும். இலைகள்லாம் கொட்டி போய்டும். அதே போல் உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்கள்லாம் போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அப்போ மறுபடியும் துளிர் விடும் பாருங்கள். அவ்வளோ பேர் ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ பெரிய நிம்மதி உண்டாகும். அதற்கு கீழே நிறைய பேர் வந்து அடைவாங்க. உங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்து அடைய போகிறாங்கங்க. நீங்கள் அநேகருக்கு ஆசுதமாக இருக்க போகிறீங்க. ஏன் தெரியுங்களா? மறக்காத தெய்வம் உங்கள் கூடவே இருக்கிறார். மறக்காத ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறார்? இல்லை, அவர் நமக்கு நன்மை செய்யாமல் நாம் தான் அவரை விட்டுவிடுவோமா? விடவே மாட்டோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அதான் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பேர் அவங்களுடைய நன்மைகளை மறந்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் செஞ்ச நன்மைகளை நிறைய பேர் மறந்துட்டாங்க தானே? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறாருல்ல, அந்த கர்த்தரை நீங்கள் நினைப்போடு இருங்க. அவருடைய அன்போடு கூட இருங்க. அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அவர் உங்களை மறக்க மாட்டார். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு நிச்சயமாக செய்து முடிப்பார். நம்புறீங்களா? அவர் சொன்னது நிச்சயமாக நடக்கும். நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என் சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அற்புதங்கள் நடக்கட்டும்பா, அதிசயங்கள் நடக்கட்டும்பா, ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. நான் உன்னை மறக்கலைன்னு சொல்கிறீங்களே, அன்பு சகோதரனே, சகோதரியை, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர் உங்களை மறக்கலையா?
ஏசப்பா உங்களை மறக்கலையா, நம்முடைய ரட்சகர் உங்களை மறக்கலையா. அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். பாருங்க, அந்த குழந்தைய அந்த பேரண்ட்ஸை மறந்துட்டாங்க, அவங்களுடைய தாத்தா பாட்டி மறந்துட்டாங்க, அந்த பையனுடைய அப்பா அம்மா மறந்துட்டாங்க, பொருளுடைய அப்பா அம்மா மறந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கோடி கோடியாக பணம் இருக்குங்க, அந்த குழந்தைக்கு கோடி கோடியாக பணம் இருக்குங்க. அந்த குழந்தையை காட்டிலும் விசேஷித்தவர்கள் நீங்களும் நானும். ஆண்டவருடைய ஆசை உங்களை நிரப்புவதாக. அப்பா, நான் உன்னை மறப்பதில்ன்ற வார்த்தையின் பிரகாரமாய் அற்புதம் செய்து கை ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பது கை ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.